திருநெல்வேலி அருகே ஒரு அரசு உதவியுடன் செயல்படும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவிகள் வகுப்பறையில் மது அருந்துவதாக கூறி சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவை மது அருந்திய மாணவிகள் என்று கூறி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் போன்றோர் ஆட்சியாளர்கள் தலைகுனிய வேண்டும் என்று கூச்சலிடுகின்றனர். சில ஊடகங்களும் இதை உறுதிப்படுத்தியது போல் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் இது தவறான பிரச்சாரம். மது என்றால் ஏன் மாணவிகள் உடனே மயங்கவில்லை? தொடர்ந்து சிரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். மேலும் மதுவில் தண்ணீர் கலக்காமல் வெறுமையாக குடித்தால் உடனே எரிச்சல், கசப்பு, மயக்கம் வரும். ஆனால் இந்த மாணவிகள் சிரித்துக் கொண்டே முகம் சுளிக்காமல் லேசாக ருசி பார்ப்பது போல் குடிக்கிறார்கள். இது வயது சின்ன பெண்களின் கியூரியாசிட்டி. பெரியவர்கள் பாட்டில் ஊற்றி குடிப்பதை நாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ற விளையாட்டாக செய்தது. இது பெரிய குற்றம் அல்ல. ஆனால் பள்ளி நிர்வாகம் கவனிக்க வேண்டிய சின்ன தவறு என்று கூறுகின்றனர். மேலும் சமூக வலைதளங்களில் பலர் இதை தெளிவாக சொல்கிறார்கள். குடிக்கிறவனுக்கு தெரியும் இது சரக்கு இல்லை என்று. ஆப்பி ஃபிஸ் போன்ற கூல்ட்ரிங்க் தான். இது வெறும் ஜூஸ், ஃப்ளேவர்டு சோடா. பள்ளி நேரத்தில் இப்படி விளையாட்டாக செய்திருக்கலாம். ஆனால் இதை மது என்று ஊதி அரசியல் லாபம் தேடுவது அநீதி. இதற்கு முன்பும் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளின் பழைய வீடியோக்களை இந்த 2025ஆம் ஆண்டின் சம்பவங்களாக சித்தரித்து எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு பரப்பி வருகின்றன. இது திமுக ஆட்சியை தாக்கும் அரசியல் சதியாகவே தெரிகிறது. ஆனால் திமுக அரசின் உண்மை கண்டறியும் குழு, அதாவது ஃபேக்ட் செக் யூனிட், இத்தகைய போலிகளை விரைவாக கண்டறிந்து மக்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்கி வருகிறது. மக்கள் இதுபோன்ற பொய் செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும், நடைமுறையில் திமுக செய்துள்ள நன்மைகளை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் திமுக தொடர்ந்து வலியுறுத்துகிறது. கல்வி, சமூக நலன் ஆகிய துறைகளில் திமுகவின் சாதனைகள் இந்த போலி பரப்புரைகளுக்கு சிறந்த பதிலாக உள்ளன. 2021ஆம் ஆண்டு முதலே திமுக ஆட்சி கல்வியை முன்னுரிமையாக கொண்டு உள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னணி கல்வி மாநிலமாக மாற்றியுள்ளன. திமுக ஆட்சி மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி உள்ளது. கல்வித்துறையில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 17.53 லட்சம் மாணவர்களுக்கு இலவச காலை உணவு வழங்குகிறது. இந்த திட்டம் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுத்து பள்ளி வருகையை உயர்த்தியது. மேலும் புதுமை பெண் திட்டம் மூலமாக 4.9 லட்சம் பெண் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவி அளிக்கிறது. தமிழ் புதல்வன் திட்டம் ஆண் மாணவர்களுக்கு உதவுகிறது. இல்லம் தேடி கல்வி திட்டம் ரூபாய் 660 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டது. ஸ்மார்ட் வகுப்பறைகள் ரூபாய் 455 கோடி செலவில் அமைக்கப்பட்டன. தமிழ்நாடு கல்விக் கொள்கை 2025 இருமொழி கொள்கையை உறுதிப்படுத்தியது. மக்கள் நலத்திட்டங்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்களுக்கு உதவி அளிக்கிறது. விடியல் பயணம் திட்டம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் வழங்குகிறது. ரூபாய் 3600 கோடி இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. மேலும் ஆதிதிராவிடர் இலவச வீடு திட்டம் ஓரினருக்கு உதவுகிறது. இதன் வாயிலாக திமுக தனது தேர்தல் அறிக்கையில் 77% நிறைவேற்றிவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் போலி வீடியோக்கள் மக்களை ஏமாற்றலாம். ஆனால் திமுகவின் உண்மையான சாதனைகள் நிலைத்து நிற்கும். ஃபேக்ட் செக் யூனிட் மூலம் உண்மையை வெளியிடும் திமுக மக்களுக்கு வழிகாட்டுகிறது. கல்வி மற்றும் நலத்திட்டங்களால் பயனடைந்த லட்சக்கணக்கானோர் போலிகளை நிராகரிப்பவர் என திமுக தரப்பில் கூறப்படுகிறது.